சுமார் 1500 வருடங்கள் பைபிளுக்கு ஜெராக்ஸ் தேவைப்படும் போதெல்லாம் கைகளிலேயே எழுதித்தான் புதிய காப்பிகளை உருவாக்கி கொண்டார்கள் என்று பார்த்தோம். அப்படி என்றால் கையெழுத்து பிரதிகள் என்று அழைக்கப்படும் இந்த பல்லாயிரக்கணக்கான பைபிள் காப்பிகளில் இந்த 1500 வருடங்களில் எவ்வளவு பிழைகள் நுழைந்திருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். கடந்த 200 ஆண்டுகளில் நடந்த ஆராய்ச்சிகளில் எவ்வளவு பிழைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஒரு பைபிள் காப்பியில் ஒரு வார்த்தை இருந்த இடத்தில் இன்னொரு பைபிள் காப்பியில் வேறு அர்த்தம் கொண்ட வேறு வார்த்தை இருக்கும். இது மட்டுமல்ல, கிபி 300களில் எழுதப்பட்ட ஒரு பைபிள் காப்பியில் இல்லாத பல வசனங்கள் கிபி 400களில் எழுதப்பட்ட ஒரு பைபிள் காப்பியில் இருக்கும். இப்படி 1-2 வசனங்கள் என்று மட்டும் இல்லாமல் 10-15 வசனங்கள் கொண்ட ஒரு பகுதியே கூட பிற்கால கையெழுத்து பிரதி பைபிள்களில் திணிக்கப்பட்டிருப்பதெல்லாம் கூட நடந்திருக்கிறது. இன்றைக்கு இங்கிலீஷில் கிடைக்கும் பிரபலமான பல பைபிள் வெர்ஷன்களை எடுத்து படித்து பாருங்கள். நீங்கள் கிங் ஜேம்ஸ் பைபிளிலும் தமிழ் பைபிளிலும் படித்த பல வசனங்கள் இந்த பைபிள்களில் சிலவற்றில் இருக்கவே இருக்காது. அப்படி என்றால் இவைகளில் உண்மையிலேயே எதுதான் இறைவார்த்தை? உங்கள் கையில் இருக்கும் எந்த ஆராய்ச்சியும் செய்யப்படாமல் தயாரிக்கப்பட்ட கிங் ஜேம்ஸ் பைபிள் அல்லது தமிழ் பைபிள் தான் இறைவார்த்தையா, அல்லது இவைகளில் இருக்கும் பல வசனங்களையே தூக்கி எறிந்துவிட்ட சுத்திகரிக்கப்பட்ட புதிய பைபிள்கள் தான் இறைவார்த்தையா?